வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 செப்டம்பர் 25 வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைய அறிக்கையில் கடந்த 24 மணி நேரம் அதிகபட்ச மழை பொழிவும், இன்றைக்கு எங்கெல்லாம் மழை தொடங்கி இருக்கிறது, வரக்கூடிய மணி நேரங்களில் எங்கெல்லாம் கனமழை பொழிவு பொழிய போகிறது. இப்பொழுது திருச்சி மாவட்டம் தலைநகர் திருச்சியில் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறது இடி மின்னலுடன் மழை. அந்த மழைப்பொழிவு தஞ்சாவூருக்கு வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த மழை எங்கெல்லாம் வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்பதையும், இன்று இரவு எங்கே மழைப்பொழிவு என்பதையும், நாளைய மறுநாள் மற்றும் சனிக்கிழமை வரைக்கும் எங்கே மழை இருக்கும், அறுவடை எப்பொழுது செய்யலாம், அடுத்த நிகழ்வு எப்பொழுது, காற்று பகுதிக்கு மழை எப்பொழுது, அதாவது தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் இதுவரை பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கெல்லாம் எப்பொழுது மழைப்பொழிவு எல்லாம் இதில் பார்ப்போம். கடந்த 24 மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மணல்மேடு, மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு 6 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை மற்றும் செம்பனாரகோவில் பொதுப்பணித்துறை அலுவலகம் மற்றும் தரங்கம்பாடி 4 சென்டிமீட்டர், மயிலாடுதுறை AWS, கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றாறு மற்றும் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, AWS கன்னியாகுமரி, ஜெயங்கொண்டம் அரியலூர் மாவட்டம், சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம், மேலும் ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் 3 சென்டிமீட்டர், மேலும் 1 சென்டிமீட்டர் நிறைய இடங்களில் மழை பொழிந்திருக்கிறது. அடுத்ததாக வானிலை அமைப்பை பார்ப்போம். வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே சிஸ்டம் தான் நாம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். மியான்மர் போய் சுற்றி கொண்டு வர்றது 2 சிஸ்டமாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்திருக்காங்க. இருந்தாலும் தீவிரமடைய போகிறது ஒன்றிணைந்து தான். அதாவது ஒரே சிஸ்டமாக தான் இப்போ வரைக்கும் எல்லா அமைப்புகள்லையும் காட்டப்படுகிறது. 2 சிஸ்டமாக இந்திய வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஒன்று ஒடிசா கடலோரத்தில், ஒன்றும் மியான்மர்லேருந்து ஒன்றும். நான் சொல்கிறோம், மியான்மரை சுற்றி கொண்டு வங்கதேசம் சுற்றி கொண்டு கல்கட்டா வந்து இப்போது கல்கட்டாவுக்கு தெற்கே வந்து அதாவது ஒடிசா கடலோரம் நீடித்து கொண்டிருக்கு. இது ஆந்திர பிரதேசம் நெருங்கி விட்டது. அடுத்ததாக இது வரக்கூடிய நாட்களில் நாளை இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 27ஆம் தேதி நாளை மறுதினம் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதியை கடக்கும். இது இப்படி இன்னும் தாமதம் அடைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால தான் கொஞ்சம் மழைப்பொழிவும் விலகுவதில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டது. ஆனால் நம்ம ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும் மாத இறுதி வரைக்கும். மாத இறுதி ஒரு நிகழ்வுன்னு சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஒரு நிகழ்வு போயிட்டு இது 2வது நிகழ்வு. இது இப்போது மகாராஷ்டிரா வரைக்கும் போக போது தெலுங்கானாவுக்கெல்லாம் வெள்ளப்பெருக்கை கொடுத்து விட்டு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவின் தெற்கு பகுதி அப்படியே மகாராஷ்டிராவோட மும்பை எல்லாம் வெள்ளப்பெருக்கு